Hi friends. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீனா Google AdWords. சோ நான் கம்யூனிட்டி டாப்ல வந்து ஒரு போஸ்ட் பண்ணிருந்தேன். Google AdWords பத்தி நிறைய பேருக்கு தெரியுமா அப்படினு பார்க்கிறதுக்காக. சோ அதுல நிறைய பேர் வோட் பண்ணிருந்தது இல்ல அப்படிங்கிறது தான். சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீனா Google AdWords அப்படினாலே என்னன்னு தெரியாமல் இருக்கு. சோ Google AdWordsனா என்ன? இதுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது? நம்மளுக்கு ஒரு அக்கவுண்ட Google AdWords மூலமாக எப்படி கிரியேட் பண்றது? அதுல எப்படி ஒரு கம்பெனி ரன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை Subscribe பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம follow பண்ணுங்க. AdWords அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா Google நிறுவனத்துக்கு கீழ இருக்க இன்னொரு சேவை மாதிரி தான். அது ஒரு நமக்கு ஒரு சர்வீஸா தான் பண்றாங்க. சோ இந்த சர்வீஸ்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து நம்மளுடைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒரு YouTubeல இப்போ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு வரும்போது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து ப்ளே ஆகிருக்கும். சோ அந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து எல்லா கம்பெனிஸும் ஃபர்ஸ்டா வந்து Google AdWords கிட்ட தான் வந்து டைம் கொடுக்கணும். சோ Google AdWords மூலமாக தான் இது வந்து எந்தெந்த சைட்டுக்கு போகணும், YouTubeக்கு போகணுமா, Googleக்கு போகணுமா அப்படிங்கறத வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. சோ நீங்க ஒரு கம்பெனி அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்பெனி அப்படினு சொல்றது நம்ம ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட கம்பெனி அப்படினு சொல்லுவோம். அது YouTubeல நம்ம சொல்ற ஒரு விஷயம். ஃபர்ஸ்டா போய்ட்டு Google AdWords மூலமாக தான் நமக்கு வந்து இந்த கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணலாம். சோ நீங்க ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, உங்களுடைய வெப்சைட்டா இருந்தாலும் சரி, உங்களுடைய அட்டை போய் அப்படியே Google AdWords கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை யாருக்கெல்லாம் ஷோ பண்ணணும் அப்படிங்கறத பிரிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷோ பண்ணுவாங்க. சோ இதனால தான் பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்ல வெப்சைட் ரன் பண்றவங்க எல்லாத்துக்கும் ரெவென்யூ அப்படிங்கறது ஒன்னு ஜெனரேட் ஆகிறது Google AdWordsல இருந்து தான் நமக்கு வந்து ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. சோ Google AdWords கிட்ட வந்து கொடுக்கிற அட்வர்டைஸ்மென்ட் அவங்க பிரிச்சு இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வெப்சைட் எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அதனால தான் நமக்கு Google AdSense மூலமாக நமக்கு வந்து காசு கிடைச்சிட்டு இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா மொத்தமா நம்மளுடைய ஒரு process மாதிரி தான் இருக்கும். சோ இதுல வந்து நீங்களா இருந்தாலும் உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட் வந்து ரன் பண்ணலாம். சோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம ஏன் அட்வர்டைஸ்மென்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு. சோ நீங்க ஒரு YouTube சேனல் செய்றீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து ஒரு வைட் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் ஒவ்வொருத்தருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சோ Google கிட்ட கொடுத்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து அவங்களே அந்த விஷயத்தை வந்து பண்ணிடுவாங்க. சோ Google AdWords அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயான ஒரு விஷயம் இல்ல, கட்டாயம் நீங்க பே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை நான் ஃபர்ஸ்டாவே சொல்லிடுறேன். சோ உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்க பே பண்ணா மட்டும் தான் அதுக்கான அட்வர்டைஸ்மென்ட் வந்து ரன் ஆகும். சோ அதனால நீங்க வந்து பே பண்ணா மட்டும் தான் இந்த விஷயம் பண்ணலாம். சோ உங்களுடைய காசு தான், இத கட்டாயம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. பட் இத தெரிஞ்சு வச்சிருங்க. இன் கேஸ் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்பட்டா கட்டாயம் இத பண்ணலாம். சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க யூடியூபர்ஸ் வந்து இந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோனடைசேஷன் ஒன் ஆகிறதுக்கு இதுல வர வாட்ச் ஹவர்ஸோ வியூஸோ கவுண்ட் ஆகாது அப்படின்னு யூடியூப் நிறுவனம் வந்து சொல்லிட்டாங்க. சோ அதனால நீங்க AdWords மூலமாக நீங்க ரன் பண்ற கம்பெனி மூலமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருமே தவிர உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண மாட்டாங்க. சோ அதனால நீங்க கம்பெனி ரன் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணனும் அப்படிங்கற ஒரு காரணம் இருந்தா மட்டும் கம்பெனி ரன் பண்ணுங்க. கட்டாயம் வாட்ச் ஹவர்ஸ்க்காக கம்பெனி ரன் பண்ணிராதீங்க. வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது Google அட்வர்டைஸ்மென்ட் மூலமாக கிடைக்கிற வாட்ச் ஹவர்ஸ் வந்து இனிமே மோனடைசேஷனை கவுண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. சோ அதனால நீங்க வந்து கம்பெனி ரன் பண்றதுனா இந்த ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சிருங்க. சோ நான் மோஸ்டா வந்து கம்பெனி ரன் பண்ணுங்க அப்படினு சொல்றது யாருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மோனடைசேஷன் ஒன்னான சேனல்ஸ்க்கு வந்து நமக்கு ஒரு ரெவென்யூ அப்படிங்கற ஒரு விஷயம் வரும். அந்த ரெவென்யூ மூலமாக ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்க வந்து கம்பெனி ரன் பண்ணலாம். சோ இப்போ நீங்க எல்லாரும் கேப்பீங்க நீங்க வந்து கம்பெனி ரன் பண்ணிருக்கீங்களா ப்ரோ அப்படினா. சோ கட்டாயம் நானும் ரன் பண்ணிருக்கேன். சோ இப்போ கூட நான் ஒரு கம்பெனி வந்து ரன் ஆக போட்டுருந்தேன். சோ அதுக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி நம்ம வந்து கம்பெனி ரன் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப வைடான ரேஞ்சுக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த Google AdWords மூலமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து பண்ணலாம். சோ இதுக்கு வந்து உங்களுடைய காசு வந்து போகும். சோ அதனால நீங்க வந்து இதுல கம்பெனி பண்றதும் பண்ணாததும் ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு. சோ கட்டாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. பட் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சிருங்க. சோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி Google AdWords பத்தி தெரியுமா இல்லாட்டி இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்களாங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது, இதுல அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்த்து இதுல ஒரு கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். சோ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கம்பெனி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு. சோ பாத்தீங்கன்னா Google ஓபன் பண்ணிருங்க. Google ஓபன் பண்ணி Google AdWords அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்டாவே ஷோ ஆகிறது தான். சோ இதுல வந்து $45 வந்து கிரெடிட்டா உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நீங்க வந்து $45 வந்து ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த $45 வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அதனால நான் இப்ப அந்த விஷயத்தை பத்தி சொல்லி கொடுக்க போறது இல்ல. நான் இன்னைக்கு வந்து Google AdWordsல எப்படி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு கம்பெனி ரன் பண்றது, அதாவது யூடியூப் கம்பெனி எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ அது கீழ இருக்க ரெண்டாவது லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு சைட் வந்து லோட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா grow your business with Google Ads அப்படின்னு வந்து நமக்கு ஷோ பண்ணிருக்காங்க. சோ அதுல Google Adsல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ மேல பாத்தீங்கன்னா சைன் இன், அதுக்கு பக்கத்துல ஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அக்கவுண்ட் இருக்குன்னா சைன் இன் பண்ணலாம். அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். பண்ணோன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் மட்டும் இருந்தா போதும் இந்த Google AdWordsல வந்து உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணிடலாம். சோ ரொம்பவே
சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நான் வந்து மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது, அதே இமெயில் அட்ரஸை வந்து இந்த கூகுள் ஆட்ஸுக்கும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு வந்து அதிலிருந்து கம்பெயின் வந்து இதில் ரன் பண்ணலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து உங்களுக்கு வந்து கம்பெயின் ரன் பண்ணுறதுனா ரன் பண்ணலாம். ஸோ இமெயில் அட்ரஸை கொடுத்து அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணோன்னா கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கூகுள் AdWords அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஒரு 3 விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக அவங்க வந்து விசிட் பண்ணணுமா, இல்லாட்டி கால் வரணுமா, இல்லாட்டி உங்களுக்கு வந்து உங்களுடைய சேல்ஸ் உங்களுடைய வெப்சைட்டுக்கு மோர் வியூஸ் எடுக்கணுமா அப்படின்னு அதை வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படின்னு பண்ணோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கம்பெயின் கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கம்பெயின் வந்து ரன் பண்ண போல நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து செட்டப் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கிரியேட் அன் அக்கௌண்ட் வித்வுட் கம்பெயின் அப்படின்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் யுவர் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பில்லிங் கண்ட்ரி, அதாவது இப்போ நம்ம எந்த நாட்டில் இருக்கோம், ஸோ நம்ம எந்த நாட்டுக்கு வந்து அவங்க வந்து பில் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரி ஸ்ரீலங்கா அப்படின்னு செலக்ட் பண்ணணும். டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா அது ஒட்டோவா செலக்ட் ஆகி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து நம்மளுக்கு வேறு நாட்டு கரன்சியை வந்து செலக்ட் பண்ண இயலாது. மோஸ்ட்டாக ஸ்ரீலங்காவுக்கு வந்து டாலர்ஸ் அப்படிங்கிறது தான் கட்டாயம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். அதுக்கு பிறகு கீழே இருக்க எக்ஸ்ப்ளோர் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துடுவீங்க. இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு கம்பெனியும் ரன் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து எம்டியாக தான் ஷோ ஆகும். ஸோ நான் முதல்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று காட்டுறேன். அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஃபில் ஆகியே ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில்லிங்கை வந்து கட்டாயம் செட் பண்ணிடணும். ஸோ பில்லிங் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் சமரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தடை செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெயின் வந்து ரன் பண்ணலாம், இல்லைனா கம்பெயின் ரன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ பில்லிங் கண்ட்ரி உங்களுடைய கரன்சி வந்து ஒட்டோவா பார்த்தீங்கன்னா USD அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அக்கௌண்ட் டைப் வந்து கொடுக்கணும், இண்டிவிஜுவலாக பர்சனலாக அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டாக இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு நேம், அட்ரஸ் எல்லாமே கட்டாயம் கொடுக்கணும். கட்டாயம் உங்களுடைய கார்டில் இருக்க பேர், அதாவது நீங்கள் கொடுக்க போகிற விசா கார்டோ, மாஸ்டர் கார்டோ, கிரெடிட் கார்டோ, அந்த கார்டில் இருக்க நேம் வந்து கட்டாயம் இந்த நேம்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்பெயின்ஸை வந்து ரன் பண்ண கொடுப்பாங்க, இல்லைனா கம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணும்போது அதெல்லாம் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு டிக் வேணும்னா அந்த டிக்ஸை வந்து ஆன் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் ரீட் பண்ணி ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகியும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவு விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் கொடுத்துருப்பாங்க, அதில் ப்ரொமோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே கட்டாயம் கூகுள் AdWordsக்கு தான் நம்மளுக்கு வந்து இது போகும். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா செப்பரேட்டாக அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதை பண்ணலாம். ஸோ நான் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணாலே என்னுடைய ஆல்ரெடி நான் வந்து கூகுள் AdWords வந்து லாகின் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து ஒட்டோவா அது லாகின் ஆகிரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஒரு சமரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 விஷயங்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். உங்களுடைய ஆடியன்ஸ் ஆட், லொகேஷன்ஸ் அண்ட் எப்படி உங்களுடைய ஆட் வந்து ஷோ ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ண வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த வீடியோ தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல வந்து பிளேஸ் ஆகணும், அப்படி இல்லைனா உங்களுடைய வீடியோஸ்க்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணுற அட்டா வந்து உங்களுக்கு ஷோ ஆகணுமா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம இப்படி ஷோ பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுற அட்டா தான் வந்து ஷோ ஆகும். செகண்டாக இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் நம்மளுடைய தம்ப்நெயில் வந்து நம்மளுடைய யூடியூப், அதாவது நம்மளுடைய சஜஷன் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக சொல்கிறது வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து ரொம்பவுமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனில் வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு தம்ப்நெயில்ஸ் எல்லாம் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கட்டாயம் உங்களுடைய தம்ப்நெயிலே அப்படியே வச்சிருங்க. அதுக்கு பிறகு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஹெட்லைன் கொடுக்கணும். அதாவது கம்பெயின் என்ன மாதிரி ஒரு ஹெட்லைனில் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு. மோஸ்ட்டாக நான் பண்ணுறது விஷயம் இதில் இருக்க டைட்டில் அப்படியே கொண்டு போய் அதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த அளவு விஷயங்கள் மட்டும் தான் அதில் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு இதை காப்பி பேஸ்ட் பண்ணியே நம்மளுக்கு வந்து டைட்டில் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ டைட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வந்து லொகேஷன் வந்து நீங்கள் எந்த ஒரு லொகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த அட்டை வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்ரீலங்கா அப்படின்னு நம்மளுக்கு செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இன்னொரு கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணணும், அதுவும் வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரிஸ் எத்தனை கண்ட்ரிஸ் வேணுமோ அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். ப்ரொவின்ஸாக இருந்தாலும் அந்தந்த ப்ரொவின்ஸுக்கு வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். கேண்டினா, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு ப்ரொவின்ஸாக இருந்தாலும் வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம தமிழ் அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு பண்ணோன்னா நம்ம வந்து யாருக்கெல்லாம் இந்த அட்டை வந்து ஷோ பண்ணணும்,
அதாவது ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது யார் யாருக்கெல்லாம் ஷோ பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஜெண்டர், ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட் அப்படின்னு நம்மளுக்கு செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். நான் நார்மலாக வந்து குறிப்பிட்ட அன்னோன் எல்லாம் இல்லாமல் பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோஸை வந்து ஷோ பண்ணணும். இப்போ ட்ராவல் பண்ணுறவங்களோட ட்ராவல் வீடியோவாக இருந்தால் நான் வந்து ட்ராவல் கேட்டகரி அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். டெக்னாலஜி அப்படின்றத நான் வந்து டெக்னாலஜியை செலக்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை வந்து தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இது முக்கியமான ஒரு இடம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி பட்ஜெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த அளவு பட்ஜெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய டெய்லி பட்ஜெட்டாக இருக்கும். $1 அப்படின்னா $1 தான் நீங்கள் பே பண்ணணும். இதே $20 ஒரு நாளைக்கு நீங்கள் $20 பே பண்ணணும். ஸோ அதனால பட்ஜெட்டை வந்து யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து ஒரு நாளைக்கு $1 அப்படிங்கிறத தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் சமரியை வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி பேஜுக்கு வந்து இது வந்து லோட் ஆயிரும். அதாவது ஓவர்வியூ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இது அடுத்து லோட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் கம்பெனிஸ் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த கூகுள் அட்வர்ட் இன்டர்ஃபேஸ். இது என்னுடைய ஓல்டு அக்கௌண்ட், அதனால நிறைய கம்பெனி வந்து ஷோ ஆகுது. இதே நியூ அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கம்பெனி தான் ஷோ ஆகும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்ஸ் கொடுத்துருக்காங்க, மெனு பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு பார்க்க கிடைக்குது. ஸோ நான் நிறைய கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ரன் பண்ணி பார்த்துருக்கேன் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ண கம்பெனி தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் எந்த கம்பெனி வந்து நம்ம இப்போ எது ரன் ஆகுது எது ரன் ஆகாமல் இருக்குது அப்படின்னு. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த கம்பெனிஸை நம்மளுக்கு போஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு போஸ்ட் அப்புறம் ரிமூவ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் பண்ணணும். அட் குரூப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ஒரு வியூவுக்கு காஸ்ட் பர் வியூ அப்படிங்கிறத வந்து கட்டாயம் செட் பண்ணணும். ஸோ ஒரு வியூவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டாலர்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து செட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 0.01 அப்படிங்கிறத தான் செட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ வந்து தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வியூஸுக்கு வந்து $1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு கல்குலேட் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து கட்டாயம் நீங்கள் செட் பண்ணணும். இந்த இடத்த மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா மற்ற எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வியூஸ்க்கும் $1 அப்படின்னு ஸ்பெண்ட் ஆகிற டைம் கூட இருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட் வந்து இப்போ பெண்டிங்ல இருக்கா இல்லாட்டி ரிவ்யூவில் இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பார்க்கணும். கட்டாயம் நம்மளுடைய அட்டை வந்து பப்ளிஷ் பண்ணோனே பப்ளிஷ் ஆகிறாது. அது வந்து பெண்டிங் அப்படின்னு தான் ஷோ ஆகும். ஏன்னா அண்டர் ரிவ்யூ அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது ரிவ்யூ ஆனதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. கூகுள் மூலமாக கட்டாயம் உங்களுடைய கண்டென்ட்டை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. வயலேட்டட் கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு மட்டும்தான் இந்த அட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் கட்டாயம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பப்ளிஷ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதையும் கட்டாயம் பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுனா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் மெத்தடை வந்து கொடுத்து வைங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படிங்கிறத தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் கணக்காக நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூலை 1 தான் அடுத்த இவங்களுடைய விட்ரோவல் இருக்குது. ஸோ அதனால அது வரையும் நம்ம எவ்வளோ கம்பெனி ரன் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து விட்ரோ பண்ணிடுவாங்க. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து விட்ரோ பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து அங்கே போயிடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கூகுள் அட்வர்ட் மூலமாக நம்மளுடைய கம்பெனியை வந்து ரன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய வீடியோவாக மாறிடுச்சு. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். கொஞ்சம் பெரிய வீடியோ தான். பட் இருந்தாலும் அட்வர்ட் மூலமாக எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் கம்பெனியை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் அதுக்கான ரிப்ளைஸ் வந்து நான் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். நீங்களும் கூகுள் மூலமாக ஒரு கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முறையில் உங்களுக்கு வந்து கம்பெனியை வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூகுள் அட்வர்டை பற்றி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் கட்டாயம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து எடுத்துக்கலாம் கூகுள் அட்வர்ட் மூலமாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் யூடியூப் சேனல் செய்கிறாங்க இல்லாட்டி வெப்சைட் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.